போட்டு வந்தது 40 களைஞ்சி. இப்ப கடைசியில மஞ்ச கயிறோட தெருவில் விட்டுட்டானே. அதாவது இருக்கான்னு பாரு. ஓ மஞ்ச கயிறு அது இப்ப முருங்கை மரத்துல தொங்குது. அப்படியே தொங்கட்டும். கழுத்துல வெயிட் ரொம்ப இருக்குல்ல, அதான் முறுக்கு மரம் தொங்குது முருங்கு மரத்துல. ஆமா சரி. அப்படியாக இருக்க இந்த நாகராஜனுக்கும் நாகக்கண்ணி பெண்கொடிக்கும் திருமணம் முடிந்து 12 வருடகாலமாக பிள்ளை செல்வம் இல்லை. 12 வருஷம் ஆச்சு. ஏந்தி எடுக்க ஒரு ஆணும் இல்லை ஒரு பெண்ணும் இல்லை. ஆமா. சரி. பகவானை நினைத்து வந்தால் நமக்கு பாலஞ்செல்வம் கிடைக்கும். கட்டாயம் அந்த சிவபெருமான் நமக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பார். ஈசனை நினைத்து வந்தால் நமக்கு ஏந்து பிள்ளை கிடைக்கும். கட்டாயம் பிள்ளை செல்வம் கிடைக்கும். அப்படி என்று சரி நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் 2 பேர்களும் எப்படி தவம் இருக்க செல்கிறார்கள் தெரியுமா? ஒரு பிள்ளைக்காக எப்படி அம்மா தவம் இருக்க செல்கிறார்? மன்னனாக இருந்தவர் மரபு போல அரசம் போல இருந்தவர் ஆண்டி போல வடிவம் கொண்ட கழுத்த தீல உச்சிராச்சோ இடைய தீல காவி வேட்டி கழுத்த தீல உச்சிராச்சோ இடைய தீல காவி வேட்டி வனமலை வனங்கடந்து வனமலை வனங்கடந்து விட்டு வாராரே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரை மெழுகி அஞ்சனைய கோலம் போட்டு நாகராஜ நாகக்கண்ணி நாகராஜ நாகக்கண்ணி நலமுடனே யாது செய்வார். நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் இந்த 2 பேர்களும் பகவானை நினைத்து பாரதமும் செய்ய போகின்றோம். ஈசனை நினைத்து இருந்து தவம் செய்யணும். ஆமா. கடவுளை நினைத்து கடியத்தவம் செய்யணும். ஆமா. ஆண்டவனை நினைத்து அருந்தவசு செய்யணும். ஆமா. ஈசனை நினைத்து வந்தால் ஏந்தும் குழந்தை கிடைக்கும். ஆமா. கடவுளை நினைத்து வந்தா கை குழந்தை கிடைக்கும். ஆமா. பகவானை நினைத்து வந்தா பாலன் வரம் கிடைக்கும். ஆமா. ஒரு மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்று சொன்னா 3 ஆசையை மறக்கணும். என்ன ஆசைலாம்? என்ன ஆசையெல்லாம் மறக்கணும்? 3 ஆசைனா என்ன ஆசை மறக்கணும் ஐயா? மண்ணாசை 1, பொன்னாசை 2, பெண்ணாசை, ஆக மொத்தம் 3. இப்படி 3 ஆசையும் மறந்தால்தான் முக்கண்ணன் பகவானை நினைக்க முடியும். இப்ப இந்த ஆசையை வெறுக்கலனா பகவானை பார்க்க முடியாது. ஆமா. சரி. பேராசையோடு இருக்கின்றவர்கள் பக்கத்துல இறைவன் வரமாட்டாரு. அதிக ஆசை எங்க இருக்கோ ஆண்டவன் பக்கத்துல போக மாட்டாரு. சுயநலமாக இருக்கின்றவர் பக்கத்துல கடவுள் போக மாட்டாரு. ஒரு காலம் போக மாட்டார். பொது நலத்தோடு இருக்கின்றவனுக்கு கடவுள் அருள் கொடுப்பார். கட்டாயம் அருள் வாக்கு கொடுப்பார். அப்போ அப்பேற்பட்ட நாகராஜன நாகக்கண்ணியும் சரி 3 ஆசைகளை மறந்து எப்படி புறப்பட்டாங்க? அரசன் போல இருந்தவன்டால் என்னம்மா ஆண்டி போல வடிவம் கொண்டார். மன்னன் போல இருந்தவர் தான் மரபு போல தாண்டிருந்தார். கழுத்ததிலே உச்சிராதம், இடையதிலே காவி வேட்டி, வனமலை வனங்கடந்து இமயமலை சாரலிலே. ஓ சரி. ஆமா. பார்க்கடல் சன்னதிக்கு போகணும். ஆமா. பழங்கி வரண பாறையில போய் தவம் இருக்கணும். ஆமா. ஆண்டவன் எப்படியாவது வருவாரு. ஆமா. குழந்தை வரத்தை தருவாரு. ஆமா. ஈசன் எப்படியாவது வருவாரு. ஏந்தும் பிள்ளை வரத்தை தருவார். அப்படி என்று சரி நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் சாந்து கொண்டு தரைமெழுகி. ஓ சரி. பார்க்கடல் சன்னதியிலே பழங்கி வரண பாறையில என்ன எந்திரிச்சு போறீங்கள? அப்படியா? இந்த பூஜை முடிஞ்ச பிறகு போலாமே. 10 நிமிஷம். சரி. பார்க்கடல் தன்னதியில பளிங்கு வர்ண பாறையில் சாந்து கொண்டு தரைமெழுகி. சரி. சந்தனத்தால் கோலம் போட்டு மாவு கொண்டு தரைமெழுகி மஞ்சனையால் கோலம் போட்டு கணபதியை பிடித்து வைத்துக் கொண்டு கோலம் போட்ட இடத்திலே குருத்துவாளை இலை விரித்து. ஆமா. கணபதியை பிடித்து வைத்து. ஆமா. திருவிளக்கை ஏற்றி வைத்து. ஆமா. கணபதிக்கு பூஜையை முடித்து. ஆமா. அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆமா ஒரே ஒரு பிள்ளை வேணும்னு என்ன செய்யறாங்க? தவம் இருக்க போகிறாங்க. சரி. அப்படியாக இருக்க ஆமா ஒரு குழந்தைக்காக நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் இந்த 2 பேர்களா 12 வருடகாலமாக பிள்ளைக்காக தவம் இருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷம் தவம் இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் அடே அப்பா
12 வருஷமா ஒரு இடத்துல குளிக்காம ஆமா பல்லு விளக்காம ஆமா ஐயா ஒரு ட்ரெஸ் மாத்தாம ஆமா தலையில எண்ணெய் வைக்காம என்ன வைக்காம அவன் இருந்தாம்னா அவன் கெதி என்னத்துக்கு ஆகும்? அதான் ஒரு நாளைக்கு இருந்தாலே கரையான் பிடிச்சிருவான். 1 மணி நேரம் வெள்ளு பார்க்கமே கை வலிக்கு கால் வலிக்கு தூண் உரமா போய் உட்காந்துக்கிடுது லேசா சாஞ்சிக்கலான்ட்டு. தூணு பரமா உட்காந்து ஒரு சௌரியம் லேசா சாஞ்சிக்கலாம். எவ்வளவு பிரச்சனை இருக்கு உடம்புல. ஆமா வேப்ப மரத்து அடியில் உட்காந்தா லேசா சாஞ்சிக்கலாம். உங்களும் சொல்லல லேசா அப்படி முதுகு குறுக்க சாத்திக்கலாம். என்ன செய்ய முட்டு வலிக்கு கால் வலிக்கு என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய வயசாயிச்சு போச்சுல. ஆமா 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 தீபாவளிக்கு 4 நாளைக்கு முன்ன என் வீட்டுக்காரி துணியெல்லாம் சுவா போட்டு மச்சில காயப்பட்டிருந்தா. சரி நல்லா கவனமா கேளுங்க கேப்போம். எப்படா மழை தூத்த வர மாதிரி இருக்குமா மச்சில துணி காயப்பட்டுக்கே துணி அள்ளு மழை வருதுன்னு சொன்னேன். சரி சோ அப்பா எனக்கு முட்டு வலிக்குங்க. முட்டு வலிக்கு மச்சில ஏற முடியல. நீர் போய் அழிட்டு வரேன்னு சொன்னான். சரி தலையில தின்னு மனசுல வச்சுக்கிட்டு வச்சு கிடக்க துணியெல்லாம் அடியா வந்து வட்டையில வந்து கலந்து வச்சேன் மொத்துன்னு. சரி துணி அடியாந்து நானே வந்து வீட்டு உள்ள வச்சேன். சரி மச்சில ஏறதுக்கு முட்டு வலின்னுட்டா. நல்லா கிழங்க நடந்த உண்மை. தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்ன ஆரம்பத்துக்கு செலவுராணி கடைக்கு ஜவுளி எடுக்க போறோம். அங்க கடைக்கு ஜவுளி எடுக்க போறோம். பைக்கில் போறோம் 2 பேரும் நாங்க. சரி ஸ்கூட்டில போறோம். சரி பைக்கில் போய் செலவுராணி கடை வண்டியை ஸ்டாண்டு போட்டிருக்கேன். சரி வேட்டியை மடிச்சுதான் கேட்டிருக்கேன். என் வீட்டுக்காரியே காணல. எங்க போறான்னு 4 பக்கம் சிச்சிட்டு பாக்க கீழே விழுந்து கிடக்கவளா அப்படித்தானே நினைச்சிட்டேன். சரி எப்ப எங்கன்னு ஆளை தேடி பார்க்க வேட்டி தான் மடிச்சு கேட்டிருக்கேன். வண்டி ஸ்டாண்டு போட்டிருக்கேன். செலவுராணி கடையில மாடியில 3வது மாடியில ஏறி மேல போயிட்டால. ஓ படியில ஏறி 3வது படியில ஏறி குடுக்குறது மேல போய் நிக்கா. அதுக்கு மேல ஓடுறதுக்கு தெம்பு இருக்கு. அப்ப அதுக்கு மட்டும் முட்டு வலிக்கலையே. பேத்தியா சிரிக்கா பாருங்க. ஆம்பளை பூரா ஏமாத்துக்கு. ஆமா மச்சி அடக்க துணி அழுதுக்கு முட்டி வலிக்குன்னா. சரி ஜவுளி கடையில 3வது மாடியில மேல போய் குடுக்கணும் போயிட்டாடா ஐயா. ஜவுளி எடுக்க முட்டு வலிக்கல. ஆமா சரி அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் சரி பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி தவம் இருக்கிறார். ஒரே ஒரு பிள்ளைக்காக. அப்படி சொல்லுங்க. ஆமா சரி பாத்தியலா அப்ப குழந்தை செல்வங்கிறது எப்படி எவ்வளவு முக்கியங்கிறது தெரியுதுல. உண்மையிலே பிள்ளை தவம் இருந்து கிடைச்சா தான் பிள்ளை கிடைக்கும். ஆமா சரி அப்படி என்று எப்படி தவம் நிலையில் இருக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா இருக்கிறார்? கச்சடித்து மணல் கூவித்து கரையான் பூச்சி மேல் படர பள்ளி எல்லாம் பழசி பெற்ற ஓம மெல்ல சடைகள் பின்ன கால் மாட்டில் முளைக்க மரம் தலை மாட்டில் பூச்சோடிர கொண்ட ஈல சில குருவி கூடு கட்டி முட்டையிட பகவானை தான் நினைத்து பாரதாவும் செய்து நாகராஜே நாகக்கண்ணி நாகராஜே நாகக்கண்ணி நலமுடனே யாம் இருக்கா கண்ணி நாகக்கண்ணி பெண்கொடியும் ஆமா பகவானை தான் நினைத்து ஆண்டவனை தான் நினைத்து 12 வருட காலமாக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷமா தவம் இருக்கிறாங்க. ஆமா அடே அப்பா பாத்தியலா பாத்தீங்களாமா பாத்தீங்களா? ஆமா ஒரு பிள்ளைக்காக வேண்டி 12 வருஷமா தவம் இருக்காங்க. சரி அப்படியாக இருக்க ஆமா 12 வருஷ காலமா என்ன நிலைமையில இருக்கான் தெரியுமா? என்ன நினைப்புல இருக்கான்? காற்றடித்து மணல் குவித்து கரையான் புற்றி மேல்படர கரையா முத்து மேல்படர பள்ளி எல்லாம் பழசி பெற்ற பள்ளி எல்லாம் பாசி பெற்ற ரோமம் எல்லாம் சடைகள் பின்ன அழகாக சடைகள் பின்ன அவன் கால் மாட்டுல ஒரு பெரிய மரமே முளைச்சிட்டான். ஓ கால் மாட்டுல பெரிய மரமே முளைச்சி மேலவாக்க போகுது. ஆமா ஏன்னா 12 வருஷம் ஒரே இடத்துல இருக்கான் பாத்தியலா? சரி கொண்டையிலே சில குருவி என்னம்மா கூடு கட்டி முட்டையிடுதான். ஓ கொண்டையில சில குருவி கூடு கட்டி முட்டை விட்டு குஞ்சை பறக்காட்டிட்டு போகுது. ஆனா நம்ம மக்கள் தலையில என்ன இருக்கும்? நம்ம தலையில என்ன இருக்கும்? நீங்க தான் சொல்லணும். நான் சொன்ன நானும் ஐஸ் பழகிடுவேன். சொல்லுங்க பாப்பா கொண்டையில என்ன இருக்கும்? தலையில என்ன இருக்கும்? என் வீட்டுக்காரி தலையில மாசத்துல 200 பேனாது இருக்கும். ஈரும் பேனுமா இருக்கும். சரி ஈரும் பேனுமா இருக்கும். அக்கா நீங்க யாரும் வருத்தப்படாதுங்க. ஆமா ஆமா அதுதான் போய் அப்படிக்காரிக்கு அடிக்கடி மாசம் ஒரு மொட்டை போட்டு விட்டுருவேன். மொட்டை போட்டு விட்டுறீங்களா? நேரம் ஏர்ல போய் மாறிங்க போய் ஒரு மொட்டை முடிஞ்சுது. தலையில பேனே கிடையாது. ஷாம்புக்கு வேலை மிச்சம். அப்படி சொல்லுங்க. செலவே இல்லையா? ஷாம்பு செலவு சோப்பு செலவு எல்லாம் மிச்சம் தானே? செலவு மிச்சம் தானே. முக்கியமா தண்ணி செலவு மிச்சம். அப்படி சொல்லுங்க. ஆமா அப்படியாக இருக்க இந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் குழந்தைக்காக 12 வருட காலமாக ஆமையா பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண
பாறையிலே பகவானை தான் நினைத்து பாரதவம் செய்ய வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி ஆண்டவனை நோக்கி தவம் இருக்க வருகிறார்கள். அப்படியாக இருக்க சரி, ஆதிவெள்ளி கைலாசத்தில் என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் மயான பார்வதியாள் ஆண்டவனே பகவானே இருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே இழக்க போகும்போது பார்வதியால் வருவேனையா ஈஸ்வரிகள் போகும்போது ஈஸ்வரியால் வருவேனையா என்று சொல்லி பார்வதியும் பகமுடன் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாது கைலாசத்தில் அந்த கைலாச பர்வதத்தில் ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா படைத்த உயிர்களுக்கெல்லாம் எடுத்த உயிர்களுக்கெல்லாம் அதாவது எறும்பு முதல் யானை வரை 8 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கு படிகளிக்க வேண்டும் என்று எல்லா உயிருக்கும் படியளக்க வலிமை என்று ஆண்டவன் சிவபெருமான் நாளை தினை எடுத்து நாடி எல்லாம் படியளக்க வருகிறார். அப்படியே நாதன் சிவபெருமான் படியளக்க வருகிறார். உலக்கு தினை எடுத்து உலகம் எல்லாம் படியளக்க வருகிறார். என் உடையாளி சிவபெருமான் வந்து கொண்டே இருக்கிறார். ஆளாக்கு தினை எடுத்து அகிலம் எல்லாம் படியளக்க வருகிறார். படியளக்க புறப்படுகிறார். ஆமா, சரி. அப்படி இருக்கும்போது சரி, அம்மை பார்வதியானவள் ஆதி பராசக்தியான பார்வதி ஆண்டவன் சிவபெருமானிடம் சொல்கிறாள். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்துல என்ன சொல்கிறார்? ஆண்டவா, என்ன பார்வதி? ஆண்டவா பரம்பொருளே, என்ன நீங்கள் படியளக்க போகும்போது சரி, அம்மை பார்வதியானவள் நாங்கள் கண்டிப்பாக வருவேன். அதாவது ஒரு வீட்டில் ஆம்பளை வெளியில கிளம்பும்போது வீட்டுக்காரி வந்து வழிமறிச்சா அந்த இடம் எப்படி இருக்கும்? போன காரியம் செல்வாக்கு பொங்கி வழியும் வில்லுக்கு பிறகு பேக்கத்துக்கு தோல்ல போட்டவர் நில்லுங்க என்னம்பா இருக்கும்? வாரோட்டிக்காரன் மட்டும் கொல்லுவான் நம்மள. குழுவுக்கு தந்துட்டு போங்க, அங்கதான் குழுவை 8 குழு இருக்கு. காப்பி கடைக்கு தந்துட்டு போங்க. ஆமா, அது வீட்டுக்குள்ள இருக்கும்போது கேட்க வேண்டியது தானே? அது நாங்க பிறப்படும் போது தானே கேட்போம். அப்படியா? கைலாசத்துல சிவபெருமா படியளக்க பிறப்பிட்டு நிக்காரு. சரி, பார்வதி என்ன சொல்லுதா? பகவானே, என்ன நீங்கள் பூலோகத்தில் படியளக்கும் போது கண்டிப்பாக நான் வருவேன். நானும் உங்க கூட வருவேன்னு சொன்னா பார்வதி. நீங்கள் இறையெடுக்க போகும் பொழுது இந்த ஈஸ்வரி நான் கூட வருவேன், கண்டிப்பாக வருவேன். சரி, அப்படி என்று சொல்ல ஆமா, ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என் படியளக்கும் பரமசிவம் என்னப்பா சொல்கிறார்? அடியே பார்வதி சுவாமி, நான் பூலோகத்தில் என்னையா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக படித்திருப்பேன். இங்க பாருங்க, என்ன யாரையும் எப்படியும் போட்டு நீங்க சொல்லல போட்டு படிச்சிட்டு போங்க. சரி, அத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் உங்க கூட ஒரு வாரமா நான் மட்டும் வாரேன் சுவாமி. அடியே பார்வதி, என்ன சுவாமி? நான் பூலோகத்தில் சரி ஒருத்தனை ஒருத்தனை செல்வப்போடு நான் படைச்சிருப்பேன். சரி, இருக்கட்டும். ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லாம படைச்சிருப்பேன். சரி, நீங்க படைச்சிருப்பீங்க. ஒருத்தனை முண்டமா படைச்சிருப்பேன். ஆமா. ஒருத்தனுக்கு கண்ணு இல்லாம படைச்சிருப்பேன். நீ வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். வாய் இருக்காது, உன் வாய் வந்து மணிப்பாசி வாய். மணிப்பாசி வாய். வாய் இருக்கே செய்யாது, துறந்தா உன் வாய் மூடே செய்யாது. கரெக்ட். உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி, அடியே பார்வதி, என்னங்க, நான் போய் படியளந்து விட்டு வருகிறேன். இதோ சென்று வருகிறேன். நீ கைலாசத்தில் இரு. எத்தனையோ சொன்னா பார்வதி கேப்பாளா? இந்த பொம்பளை ஆளுக்க சொல்லுவாங்க, எப்படி ஒரு சவுளி கடைக்கு கூட்டு போறான்னு வச்சுக்காங்க. ஆமா ஐயா. வீட்டுல இருந்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? நான் 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட சேலை எடுக்க மாட்டேன். 900 கீழே தான் எடுப்பேன். 1000 ரூபாய் குறையதான் செய்யுமே தவிர, ஆமா, 1000 ரூபாய்க்கு 1 ரூபா கூட கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வீட்டுல வச்சு சொல்லுவாங்க. சரி, கடைக்கு போய் விட்டதுதான் தாய்மாடு. என்ன ஆகும்? 1000 ரூபாய் சேலை கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. இந்த 4000 ரூபாய் சேலை எங்க இருக்கும் பாருங்க, பளிச்சு இங்க போய் நின்னுக்கிட்டு, என்ன அந்த கலர் எடுத்து போடுங்க, இந்த கலர் எடுத்து போடுங்க, இந்த கலர் எடுத்து போடுங்க, காப்பி கலர், இந்த எல்லோ, ஆமா, இந்த மஞ்சள் கலர், ஆமா, இந்த மூட்டைப்படி கலர், ஆமா, சரி அப்படினு சொல்லுவாங்க. பொம்பளை ஆளு வாய நம்ப கூடாது. 1000 ரூபாய் சேலை பிற 5000 போய் நிக்கும். நான் அதுக்காக தான் என் வீட்டுல சவுளி எடுக்க போனவன்னா பேசாம என்ன செய்வேன் தெரியுமா? என்னையா? பேங்க்ல செக் புக்கை எழுதி கையில கொடுத்துருவேன். எவ்வளவு கொடுப்பீங்க? சும்மா எழுதி கொடுத்துருவேன். திறந்தாலே போய்
நாங்க வீட்ல 3 பொட்ட பிள்ளைய. சரி. எங்க அம்மாவோட சேர்ந்து 4 பொம்பளை ஆளு. ஆமா. இந்த காலத்துல 500 ரூபாய்க்கு Dress எடுக்க முடியுமா சொல்லுங்க? முடியாது முடியாது. மொத்தமே 4 பேருக்கு சேர்த்து எங்க அப்பா 2000 ரூபாயை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிருவாங்க. இப்ப ரெண்டாவது 50 ரூபா தந்தாருல? 50 ரூபா தந்தாரா? அது கேட்கணும்ல. 2050ல? ஓ 2050. உங்களுக்கு டீ சம்சா திங்குது. 50 ரூபாயில டீ குடிச்சிடலாம், சம்சா சாப்பிட்டுறலாம், 4 பேர் பஸ்ஸுக்கு போயிட்டு வந்துடலாம். நீங்க 2000 ரூபாயில சேலை எடுத்துட்டு வர வேண்டியதானே? நல்லா வருவோம் நாங்க. உங்க கூட வந்தா இனி அவ்வளவுதான். இந்த மோதிரம் பெருமில்ல யாருக்கெல்லாம் இந்த மோதிரம் கையில எடுக்க மோதிரம் அங்க அடவுக்கு போயிடும். அதுதான் நான் பத்திரமா போட்டிருக்கேன். இந்த காலத்துல 500 ரூபாய்க்கு Dress எடுக்க முடியுமா சொல்லுங்க? ஒரு காலம் முடியாது. எங்களுக்கு இருக்க ரகத்துக்கு என்னென்ன ரகலாம் இருக்கு தெரியுமா? என்ன ரகமெல்லாம் உங்களுக்கு இருக்கு? எங்களுக்கு பட்டு சேலை இருக்கு, பட்டு பூனஞ்சாலை இருக்கு, பூனா சேலை இருக்கு, சரி, சில்க் பட்டு இருக்கு, சில்க் பட்டு, காஞ்சி பட்டு இருக்கு, ஃபேன்சி சாரி இருக்கு, ஃபேன்சி. இப்ப சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம், பெரிய லிஸ்ட் இருக்கு. நீங்க மயக்கம் போட்டு விழுந்துருவீங்க. நாங்களா? ஆமா. எங்களுக்கு என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? உங்களுக்கு நார்ன வேட்டி, 2 அண்ட்ராய்டு, கரெக்டா சொல்லியா? இவ்வளவுதான் இருக்கு உங்களுக்கு. எங்க சொத்தே அதானே. எங்களுக்கு அப்படி இல்லல்ல. என்கிட்ட அது கூட இல்ல. ஆமா. 3 பொட்ட பிள்ளைய பெத்து வர செலவு பார்த்தா வேற இருக்காதுல. சேலை விதவிதமா அடிக்கிட்டா. ரம்பா சேலை. ரம்பா என்னைக்கியா சேலை கட்டினா? நீ சொல்லுங்க. ரம்பா சேலையா? ரம்பா என்னைக்கு சேலை கட்டினா? அப்படியாக இருக்க. சரி சரி. ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க போகும்போது பாரில் உள்ள மக்களுக்கு படியளக்க புறப்படும் போது அம்மை பார்வதி அண்ணவள் சொல்கிறாள், சரி, எதுவுமே பேச மாட்டேன் அத்தா. ஓ, வாயை திறந்து பேசாம வருவேன். வாயை பொத்திட்டு உங்க கூட அப்படியே போயிட்டு நான் அப்படியே வந்துருவேன். சரி. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடம் சொல்லுகிறார். சரி. உடனே ஆண்டவன் சிவபெருமான், சரி சரி பார்வதி, என்ன பகவானே, உன்னை நான் அழைத்து செல்கிறேன். சரி, நீ எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு சும்மா வரணும். கைலாசத்துல வாயை மூடுதேன் பாருங்க. ஆமா. மீண்டும் கைலாசத்துக்கு வாரது வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி கிளம்பியாச்சு. சரி. அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க கிளம்புகிறார். சரி. படியளக்க கிளம்பும் போது ஆலமர தன்னதில என்ன நடக்கிறது தெரியுமா? சரி சரி. ஆதிவள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் சிவபெருமான் உலக்கு தினையெடுத்து படியளக்க வாராரே ஆளாக்கி தினையெடுத்து இளமெல்லாம் படியளக்க ஆளாக்கி தினையெடுத்து இளமெல்லாம் படியளக்க உலகி தினையெடுத்து உலகம் எல்லாம் படியளக்க ஆண்டவன் தான் சிவபெருமான் அழகுடனே வாராரே. ஆமா. ஆண்டவன் சிவபெருமான் சரி கைலாச மலையை விட்டு கிளம்பும் பொழுது அம்மை பார்வதியானவள் உலக்கு தினை எடுத்து குடிக்கிறாள். அப்படியே உடையவனார் கையிலே கொடுத்தார். ஆமா. சரி. ஆளாக்கு தினை எடுத்து ஆண்டவன் கையிலே கொடுத்தாள். அப்படி கொடுக்கும் பொழுது என்னம்மா 2 பேரும் கிளம்பியாச்சு. பகவானும் பார்வதியும் கிளம்பியாச்சு. ஆமா. என படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டும் என்று ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியாலும் கிளம்பும் போது அம்மையாகப்பட்ட பார்வதியும் ஆண்டவன் சிவபெருமானும் படியளக்க புறப்பட்டாங்க. ஆமா. சரி, பகவானுடைய வாகனம் என்ன வாகனம்? என்ன வாகனம்? ரிஷப வாகனம், காளை மாடு. அப்படியா? ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம் உண்டு. என்னெல்லாம்? அவளுக்கு வாகனம் பல்சர், எங்க அப்பாக்கு ஸ்கூட்டி, தாத்தாக்கு ஸ்கூட்டி. சரி. ஏன்னா வயசான ரிட்டையர்டு ஆளுகளுக்கெல்லாம் ஸ்கூட்டி. அப்ப நான் ரிட்டையர்டா? ஆமா. முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? மருமலை சொல்லு. மருமலை, முருகப்பெருமானுக்கு என்ன வாகனம்? நீங்க சொல்லுங்க. பயில். கரெக்ட், சரியான விடை. முருகப்பெருமானுக்கு தாத்தா இப்ப 100 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க. அப்ப பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? எலி பெருச்சாளி. சரியான விடை. அப்ப மாரியம்மா, சந்தி மாரியம்மைக்கு என்ன வாகனம்? கரெக்ட், சிங்க வாகனம். சரியான விட. நம்ம ஊர்ல தப்பிக்க முடியாது.
கரெக்ட். இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு வாகனம். ஆமா. கைலாச மலையில இருந்து பகவானும் பார்வதியும் நாட்டில் உள்ள மக்களுக்கு படி அளக்கணும். எல்லா உயிருக்கும் படி அளக்க வேண்டும். கல்லுக்குள் இருக்கின்ற தேரை முதல் கருப்பையில் இருக்கக்கூடிய சிசுவுக்கோ எறும்பு முதல் யானை வரை 84 லட்சம் கோடி ஜீவராசிகளுக்கும் எல்லா சிவ சிந்துகளுக்கும் பரப்பன, ஆமா, ஊர்வன, நீந்துவன, தேவகணங்கள், ஆமா, பூதகணங்கள், சரி, என்ற அனைத்து உயிரினத்திற்கும் படியளக்க எல்லா உயிருக்கும் படியளக்க ஆதிபரா சக்தியை அழைத்துக் கொண்டு பகவானும் பார்வதியும் எப்படிமா வராங்க? எப்படி வருகிறாங்க? 2 பேரும் சரி பூலோகத்தில் படியளக்க வருகிறார்கள். படியளக்க வேண்டுமென்று அப்படி படியளக்க போகும்போது சரி ஆலமர தன்னதில ஒவ்வொரு உலகத்தையா விட்டு வராங்க. ஆமா. வாயு லோகம், வர்ண லோகம், ஆமா, இந்திர லோகம், சந்திர லோகம், ஒவ்வொரு உலகத்திலே யாரெல்லாம் இருக்கா? யாரெல்லாம் இருக்கிற? வாயு லோகத்துல வாயு பகமா, சரி, அடுத்து வர்ண லோகத்துல வர்ண பகமா, ஆமா ஐயா. இந்திர லோகத்துல யாரெல்லாம் இருப்பா? இந்திரலோகத்துல யாரெல்லாம் இருக்கிறாமா? இந்திராணி, ஆமா. பார்க்கடல்ல பரந்தாமன் லட்சுமி, மகாலட்சுமி, யமலோக பட்டணத்துல யமதர்ம, அந்த யமதர்ம ராசா இருக்காரு. இப்படி ஒவ்வொரு உலகத்தையா விட்டு எங்க வராங்க? எங்க வருகிற? அப்படியே வந்து கொண்டிருக்கிற. ஆமா. ஆலமர பக்கத்துல ஆண்டவன் சிவபெருமானும் அம்மை பார்வதியானும் ஆமா உலக்கு திணை எடுத்து 4 திணை எடுத்து ஆளாக்கு திணை எடுத்து ஆமா படைத்த உயிர்களுக்கெல்லாம் படியளக்க வேண்டுமென்று எல்லா உயிருக்கு இறையளக்க வேண்டும் என்று கைலாச தன்னை விட்டு சரி பூலோகத்திற்கு வருகிறார்கள். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வரும் பொழுது ஆலமர தன்னதில என்ன நடக்கிறது தெரியுமா? ஆலமரம் தன்னதில என்ன நடக்கிறது? ஆலமர தன்னதில ஆலமர தன்னதில அழகு பிள்ளான் குழந்தை கோப்பில் இருந்து கோப்ப வெட்டுரானே பார்த்தாலே பார்வதியா ஆண்டவனே பகவானே அந்த நல்ல சிறுவனே காப்பாற்ற வியானம் ஈசனிட சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாரு சொல்வா அந்த வார்த்தை ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியானவளும் என்னம்மா படியளக்கு கிளம்பும் போது 2 பேரும் வருகிற போது ஆலமர தன்னதில என்ன ஆலமரத்துல என்ன ஒரு அழகான ஆண் குழந்தை. அழகான ஆம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளை. இப்ப ஆலமரத்துல அப்ப அதிசயமா இருக்க. ஆலமரத்துல ஆலமரத்துல ஆலம்பழம் தான் பார்க்கும் சொல்லியிருக்கோம். சரி, ஆலம்பழம் தான் காய்க்கும். சரி, ஆலமரத்துல ஒரு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை காய்ச்சிருக்கான். காய்க்கல தத்தா. சரி, ஆலமர தன்னதில அப்படி விவரமா சொல்லுங்க. ஆலமர தன்னதில அந்த ஆம்பளை பையன் என்ன செய்தான்? 10 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு. அந்த வயசு பையனுக்கு 10 வயசு இருக்கும். ஆமா, எங்க அப்பா அம்மாய்க்கு. சரி, இருக்கட்டுமே. ஆமா, அப்பா வயசு குறைஞ்சிட்டே வருது. எங்க அப்பாவுக்கு வயசு குறைஞ்சிட்டே வருது. அவி அசைய அங்க எடுக்கு. சரி, இருக்கட்டும். ஆமா, எங்க அப்பா மாதிரி ஒரு 10 வயசு பையன், ஒரு அறியாத 10 வயசு சின்னஞ்சிறு பாலகன். ஆமா, ஆடு மாடுகளுக்காக ஆடு மாடுகளுக்கு குலை வெட்ட வேணும்னு கொலை கொப்பை வெட்டணும் சொல்லி முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டுனா என்னத்துக்கு ஆகும்? எப்படி 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 100 வாட்டி சொல்லுங்க. முனிக்கோப்பில் இருந்து கொண்டு சரி அடிக்கொப்பை வெட்டுனா என்ன ஆகும்? மரம் சீக்கிரம் பொத்துன்னு கீழே விழும். மரம் பொத்துன்னு கீழே விழும். மரத்துக்கு மேல அவன் விழுந்து கிடப்பான். அவன் தானே வெட்டுதான். ஆமா, சரி. இந்த முனிக்கோப்பில் இருந்து கொண்டு அடிக்கொப்பை வெட்டுறான். முனிக்கப்பல இருந்து அடிக்கப்ப வெட்டுதான். உடனே பார்த்தால் பார்வதி. எல்லாரும் அடிக்கப்பல இருந்தா முனிக்கப்ப வெட்டுவாங்க. இந்த சின்னஞ்சிறு பையன் அறியாத பையன் முனிக்கப்பல உட்கார்ந்துகிட்டு அடிக்கப்ப வெட்டுதான். கிழதான விடுவான், வெட்டுதான். சரி, உடனே பார்த்தால் அம்மை பார்வதியானவள் என்னாச்சு? ஆண்டவ பகவானே, படியளக்கும் பகவானே, அந்த சின்ன சிறுவனை காப்பாற்றுங்களே. யாரு பத்த பிள்ளையோ பிள்ளையை காப்பாத்துங்க சுவாமி. ஆமா, சரி. உடனே சொன்னார் பகவான். எப்படி அம்மா? அடிய பார்வதி சுவாமி, நீ என்ன சொல்லிட்டு என்கிட்ட என் கூட வந்த? நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? என்ன சொல்லிட்டு வந்த? கைலாசத்துல வச்சு ஒரு வார்த்தை நான் வாய் திறந்து பேச மாட்டேன். உங்க பின்னால வரேன்னு சொன்னேன். இப்பவும் அப்படித்தான் வரணும்னு நினைச்சேன். அங்க பாருங்க ஆலமரத்து மேல பாருங்க யாரு பத்த பிள்ளையோ பாருங்க முனிக்கப்பல இருந்து அடிக்கப்ப வெட்டுதான் பொத்துன்னு கீழே விழுந்துருவாங்க. பார்வதி, எனக்கு மனசு சங்கடமா இருக்குங்க.
பார்வதி, இதுக்குத்தான் நான் உன்னைய கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். சரிங்க, பொம்பளையாள் இப்படித்தான் சொல்லுவாங்க. நான் எதுவுமே பேச மாட்டேன், நான் எதுவுமே கேட்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுவாங்க. சத்தியம் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த சத்தியமும் மறந்து போயிரும், சக்கரை பொங்கலும் மறந்து போயிரும். இதான் உண்மை. ஆமா, சரி. அப்படியாதான் இந்த பார்வதி கதையும். பார்வதி அது போல அடம்பிடிக்கிறா. ஆமா, கைலாத வச்சு வாய் திறந்து பேச மாட்டேன்னு சொன்னா, புலவத்துல வந்து ஆலமரத்தை பார்த்தோன்னே தனசு மனசு மாறுது. ஆமா, சரி. உடனே அப்ப என்ன சொல்றா? ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதி ஆனவள் சொல்கிறார். இந்த பார்வதி என்ன சொல்றா? ஐயா படியளக்கும் பகவானே, ஈசனே சிவபெருமானே, நீங்கள் அந்த சின்ன சிறுவனை காப்பாற்ற வேண்டும். யாரு பத்த பிள்ளைய உடனே காப்பாத்துங்க சுவாமி அப்படி என்று சொல்ல, ஆமா, உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என் படியளக்கும் சிவபெருமான் என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி, சுவாமி, அந்த சின்ன சிறு பாலகன் என்ன சுவாமி கீழே விழும்பொழுது, ஆலமரத்திலிருந்து கீழே விழும்போது, அப்பா என்று சொன்னால் ஆண்டவன் நான் போய் காப்பாற்றுகிறேன். அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் போய் காப்பாத்துன்னு சொன்னாரு பரமசிவா. அம்மா என்று சொன்னால் ஆதிசக்தி நீ போய் காப்பாற்று. எங்க நான் போய் பிள்ளைய காப்பாத்துறேங்க. ஆமா, சரி. ஆனா அந்த சின்ன சிறு பாலகன் எப்படி விழுந்தான் தெரியுமா? இந்த அறியாத பாலகன் என்ன சொல்லி விழுந்தாங்க? செத்தேன் என்று விழுந்தான். வாய்ப்பே கீழே விழும்போது அம்மான்னு சொல்லக்கூடாதா? அம்மான்னு சொல்லி இருந்தா அதிபரா சத்தி பார்வதி போய் பிள்ளைய கை கொடுத்து காப்பாத்திருப்பா. இல்ல அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பரமசிவம் போய் பிள்ளைய காப்பாத்திருப்பாரு. ஆமா, இவன் ஆலமரத்துல இருந்து கொப்பம் பறிஞ்சு விழும்போது செத்தேன்னு விழுந்தான். என் பாய்ப்பைய பொத்துன்னு விழுந்தா பொட்டுல பொருக்கு தெக்க போயிட்டான். அதுக்கு தான் தாத்தா தவளை தன் வாயால் கெடுன்னு சொல்லுவாங்க. இப்ப சொன்னது சரியான பாயிண்ட். ஆமா, தவளை வாயாலே கெட்டு போயிடும். நல்லது பேசுறதும் நம்ம வாய்தான், உண்மைதான். கெட்டது பேசுறதும் நம்ம வாய்தான். அதான் சொல்லுவாங்க, ஒரு மனுஷனுக்கு வாழ்வும் தாழ்வும் வாயில தான் இருக்கு. பல்லாக்கு ஏறுறது இந்த வாய் தான், பல்லாக்குல ஏறுறது இந்த வாய் தான், பல்லு உடம்புறது இந்த வாய் தான். அதுக்குதான் தாத்தா இப்ப ஒரு பொம்பளையால் 4 பேர் உட்காந்து பீடி சுத்துதான்னு வச்சுக்கோங்க. சரி, 4 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் எஞ்சி வீட்டுக்கு காப்பி குடிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, 4 பேர் பீடிச்ச இடத்துல ஒரு அம்மா எஞ்சி காப்பி குடிக்க போறாங்க. சரி, அந்த 3 அம்மா என்ன தெரியுமா பேசுவாங்க? இந்த 3 பேர் என்ன சொல்லுவாங்க? எஞ்சி போன அம்மாவை சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? இவெல்லாம் ஒரு மனுஷியாங்கும், இவெல்லாம் எத்தனை குழு எடுத்திருக்கா, ஒரு குழுவாவது கட்டியிருக்காளா, இவெல்லாம் என்ன பொம்பளை, இன்னும் மிளுக்களு தேவையா, இந்த சேலை இவளுக்கு தேவையா அப்படின்னு பேசுவாங்க. கம்மல் இவளுக்கு தேவையா அப்படின்னு பேசுவாங்க. சரி, அந்த 3 பேர் இருக்காங்க பத்தியலா, 3 பேர் இருப்பாங்க. அந்த 3ஆவது அடுத்த எந்திரிச்சு போறான்னு வச்சுக்கோங்க. 3ல 1 எந்திரிச்சு போவோம், அடுத்து 2 இருக்கும். அந்த 2ம் பேசும், அவங்க பேசுவாங்க. இவெல்லாம் ஒரு மனுஷி, இவெல்லாம் ஒரு மனுஷின்னு இவ அவளை சொல்லுதான். இவெல்லாம் இந்த நாட்டுல இருக்கணுமாங்க, முதல்ல இருக்கணுமாங்க இவ அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அடுத்து வந்து எந்திரிச்சு போறான்னு வச்சுக்கோங்க. 2 பேர் இருக்காங்க, 2 பேர் இருப்பாங்க. அவங்க பேசுவாங்க. என்ன, இவளுக்கெல்லாம் இருக்க வாழ்வுக்கு இவன் அங்க இங்கே அலையணுமாங்க, இவளுக்கெல்லாம் நல்ல புருஷன் கிடைச்சா உலகத்துல வச்சிருப்பாங்க. அவன் 80 கட்டு பீடி கடன் வாங்கி வட்டி பீடி போட்டிருக்கா, 80 சல்லி கடன் வாங்கி போட்டிருக்கா, இவெல்லாம் இருக்கணுமாங்க அப்படின்னு பேசுவாங்க. வாயை படிச்சா அப்படித்தான் பேசுவாங்க. அப்போ அந்த வாய் எப்படிலாம் பேசுது பத்தியலா, அந்த வாய் அப்படியும் பேசும் இப்படியும் பேசும். இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சு. அப்ப எதுவா இருந்தாலும் மன்மதன்மை எது இருந்தாலும் இந்த வாய் வந்து நல்ல வார்த்தை பேசணும். ஆமா, கஷ்டப்பட்டாலும் சரி, வசதி வந்தாலும் சரி, சரி, இந்த வாயை கொண்டு நல்ல வார்த்தை பேசணும். பேசியே சமாளிக்கணும். அந்த பையன் அம்மான்னு சொன்னானா இல்ல அப்பான்னு சொன்னானா? ஆமா, வாயாலே அவன் கெட்டு போயிட்டான். அப்ப தவளை தன் வாயால் கெடும். சரி, நம்ம வாழ்வதும் நம்ம வீழ்வதும் நம்ம வாயால தான் இருக்கிறது, வாயால தான் இருக்கு. ஆமா, அப்படி என்று சொல்லி அந்த சின்ன சிறு பாலகன் செத்தேன் என்று விழுந்தான். உடனே ஆண்டவன் சிவபெருமானும் சரி அம்மை பார்வதியும் அந்த சின்ன சிறுவனுக்கு மோட்சத்தை கொடுத்து பிள்ளைக்கு மோட்சத்தை கொடுத்தார்கள். பூலோகத்தில் படியிலக்கு கிளம்பினார்கள். பகவானும் பார்வதியும் மீண்டும் அப்படியே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அப்படி படியிலக்கும் போது பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையிலே என்ன நடக்கிறது தெரியுமா? என்ன நடக்கிறது? நாட்டிலேயும் நாகனி 2 பேரும் தவம் இருக்கிறார்கள். ஆமா, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழ் நாடு. சரி, பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையில சரி யார் தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? யாரம்மா தவம் இருக்கின்றார்கள்? நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, வடமல பொழியும் நாடு, பொழியும் நாடு, குளிர்ந்த தென்றல் வீசும் நாடு, வீசும் நாடு, மஞ்சள் விளையும் நாடு, விளையும் நாடு, திருவாச்சி மலரும் நாடு, மலரும் நாடு, வானிருந்து விளையாடுவோம், விளையாடுவோம், மயில் தோகை விரித்தாடுவோம், விரித்தாடுவோம், பீலா மரமும் போல, மரம் போல,
நாடு எல்லாம் பேர் படைக்க நாடு எல்லாம் பேர் படைக்க நாகலோக பட்டணத்தில் தலைவனான நாகராஜ நாகக்கண்ணியா நாகக்கண்ணி ஆண்டவனை தான் நினைத்து குழந்தைக்காக தவம் இருக்கான் பார்க்கடல் தன்னதில கலிங்கு வர்ண பாறையில பகவானை நினைக்க வேண்டுவோம் நினைத்தல்லவோ பாரதவம் செய்ய வேண்டுவோம் செய்து வாரான் ஈசனை நினைத்து வந்து ஏதும் பிள்ளை கிடைக்கும் என்று பகவானை தான் நினைத்து பாரதவம் செய்து வாரான் நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடமல பொழியும் நாடு குளிர்ந்த தென்றல் காட்சி வீசும் நாடு தென்றல் காற்று வீசும் நாடு எல்லாம் பெயர் படைத்த நாகலோக பட்டணத்தில் அந்த நாகலோக பட்டணத்திலே நாகக்கூட்ட தலைவராக யாரம்மா நாகமுடி ராஜமன்னனும் நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியோ ஒரு குழந்தைக்காக ஒரே ஒரு பிள்ளைக்காக பகவானை தான் நினைத்து பாரதம் செய்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி அப்படியே தவம் இருந்து வருகிறார்கள். ஈசனை நினைத்து வந்து சரி இருந்து தவம் செய்து வருகிறார்கள். ஓ இருந்து தவம் செய்து வருகிறார்கள். ஆமா சரி. பார்க்கடல் தன்னதியில என்னம்மா பளிங்கு வர்ண பாறையிலே பகவானை தான் நினைத்து பாரதம் செய்து வருகிறார்கள் இரண்டு பேரும். ஒரு பிள்ளைக்காக இரண்டு பேரும் தவம் இருக்கிறார்கள். ஆமா சரி. அப்படியாக தவம் இருக்க என்னம்மா ஆண்டவன் சிவபெருமானும் சரி அம்மை பார்வதியானவளும் பார்வதா தேவியும் பூலோகத்தில் படியளக்க வரும் பொழுது சரி பார்க்கடல் தன்னதியில என்னம்மா என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த பார்க்கடல்ல என்னமா நடக்கிறது? பார்க்கடல் தன்னதியில பளிங்கு வர்ண பாறையில ஆண்டவன் சிவபெருமான் படியளக்க வரும் பொழுது சிவனாருடைய நாமத்தையும் ஆதிசக்தி காதில் கேட்டாள் பகவானுடைய மந்திரத்தை பார்வதியால் காதில் கேட்டாள் ஆண்டவனே பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனே ஈஸ்வரனே இறையோனே உங்களுடைய நாமத்தையும் யாரோயே ஒழித்துக் கொண்டு சொல்லுவது ஈஸ்வரிடம் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் ஆண்டவரும் யாது சொல்வார் அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாது சொல் இப்பமும் பாருங்க எப்படி ஆண்டவன் சிவபெருமானிடம் என்ன சொல்லிட்டு வந்தா அம்மை பார்வதியானவள் என்ன சொல்லிட்டு வந்தா? ஆண்டவா பகவானே என் படியளக்கும் பகவானே நீங்கள் படியளக்க போகும்போது நான் எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தல்லா வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லித்தானே வந்தா பார்வதி. இப்ப என்னெல்லாம் பேசுதா பத்தியலாம் வாயில என்னெல்லாம் வருது பாருங்க. ஆமா சரி. ஆண்டவன் சிவபெருமான் ஆமா பூலோகத்தில் உள்ள மக்களுக்காக படியளக்க வரும் பொழுது எல்லா உயிர்க்கும் பரமசிவம் படியளக்க வருகிற போது நாளிதனை எடுத்து நாடி எல்லாம் படியளக்க வருகிறார். உரிய தனை எடுத்து உலகமெல்லாம் படியளக்க வருகிறார். படியளக்க வரும் பொழுது சரி அம்மை பார்வதியானவள் வந்து கொண்டிருக்கும் பொழுது என்னம்மா சிவனாருடைய நாமத்தை காதில் கேட்டாள். ஓ சிவபெருமான் நாமத்தை காதில் கேட்டால் இந்த சிவபெருமானுடைய நாமம் என்ன தத்தா? அதானே சிவபெருமான் நாமம் என்ன ஜெய் ஸ்ரீராம். சும்மா இல்லையா? ஏ சிவபெருமான் நாமம் என்ன நாமம்? திருச்செந்தூருக்கு மாலை போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அது இல்லையோ? அது முருகப்பெருமான் நாமம். ஓ சாமியே சரணமையப்பா. ஆமா சிவபெருமான் நாமம் என்ன நாமம்? சரணமையப்பா. அப்ப நீங்களா அமெரிக்கா போண்டு ஆளியா? ஏ சிவபெருமான் நாமம் என்ன நாமம்?
ஓம் நமச்சிவாய. ஆமா. ஓம் நமச்சிவாய. ஆமா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஆமா. இதான் சிவபெருமானுடைய நாமம். ஆமா. உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியானவளும் ஆமா படியிலக்க வரும் பொழுது சரி சிவபெருமானுடைய நாமத்தை ஆமாமா ஆதிசக்தி காதில் கேட்டாள். என் சிவகாமி சுந்தரி ஆதிபராசக்தி காதிலே கேட்டார். ஆமா. சரி பகவானுடைய மந்திரத்தை என்னம்மா பார்வதியால் காதில் கேட்டாள். இந்த பார்வதி காதிலே கேட்டுட்டா. உடனே அம்மை பார்வதியானவள் ஆமா ஆண்டவன் பகவானே என் படியளக்கும் பகவானே அமர்ந்திருக்கும் சங்கரனே ஆமா ஆமையா ஈஸ்வரனே இறையோனே எங்கு நிறைந்தவனே சிவபெருமானே உங்களுடைய நாமத்தை யாரோ ஒலித்துக் கொண்டு இருக்கிறார்களே. அங்க பாருங்க தெக்க பாருங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அங்க பாருங்க தெக்க பாருங்க. தாத்தா நல்ல மந்திரம் ஓதுதார் போலியே. ஆமா நான் வில்லு நாளைக்கு மந்திரவாத போவேன்ல. அப்படியா? ஆமா. அப்ப தாத்தாக்கு சைடு பிசினஸ். ஓம் சுக்லாம்பர நமக. ஓம் திராவிட நமக. ஓம் தேங்காய் நமக. பழம் நமக. பச்சரிசி நமக. புழுங்கரிசி நமக. சாம்பார் பொடி நமக. வத்தப்பொடி நமக. சுவாக. சாம்பார் வச்சாச்சே. இல்லாதவர் வீட்டுக்கு கொண்டு போய் கேட்காரு. நான் கணபதி ஹோமம் வளர்க்க போவேன். ஆமா தாத்தாக்கு சைடு பிசினஸ். கரெக்ட் கரெக்ட். ஆமா. அப்படியாக இருக்க சரி ஆண்டவன் சிவபெருமானிடம் என்னம்மா அம்மை பார்வதியானவள் சொல்கிறாள். எப்படி சொல்லுகிறாள்? உங்களுடைய நாமத்தை யாரோ ஒலித்துக் கொண்டு இருக்கிறார்கள் பகவானே. ஆமா சுவாமி. உங்களுடைய மந்திரத்தை யாரோ சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்ல துதி பாடிக்கொண்டு இருக்கிறாங்க சுவாமி. உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? நாகலோக பட்டணத்தை நாக கூட்ட தலைவராக நாகராஜ நாகக்கண்ணி ஆண்டவனை தான் நினைத்து அருந்தவாசி செய்துவாரா பகவானை தான் நினைத்து பாரதாவும் செய்துவாரா ஈசனை தான் நினைத்து இருந்து தாவும் செய்துவாரா என்று சொல்லி ஈஸ்வரனோ ஈஸ்வரியா சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிசக்தி யாரு சொல்வா சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் சொல்கிறாள். இந்த பார்வதி வாய் திறந்து என்ன சொல்றா கவனமா கேளுங்க. என்ன சொல்கிறா? என்ன சொல்ற? ஆண்டவன் சிவபெருமானே என் படியளக்கும் பகவானே உங்களை நினைத்து யாரோ தவம் இருக்கிறார்கள் அல்லவா? ஏன் பெரியா சொல்றாங்க பார்வதி நமக. பார்வதி நமகனா சொல்றாங்க. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாயன்னு 9 பெருசா பேசுறாங்க உலகத்துல. நீங்க தானே பெரிய ஆளு. அங்க பாருங்க தெக்க பாருங்க ஒரே சத்தம் 9 தான் சத்தம் கேக்கு. ஆமா சரி. ஏன்னா அவர் தானே எறும்பு முதல் யானை வரை 8 லட்சம் கோடி ஜீவராசிகளை அவர் தானே படைத்துள்ளார். அவர் தானே எல்லா உயிருக்கும் படிய அளக்காரு. இப்ப நம்மளையும் படைச்சது அவர் தானே. அவர் தான் படைச்சாரு. நம்மளை எதுக்கு படைச்சாரு? எதுக்கு? நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையா வாழணும்னு படைச்சாரு. அதான் உண்மையா ஒற்றுமையா வாழணும் தான் படைச்சிருக்காரு. ஆனா நம்ம அப்படி வாழுதோமா? என்ன செய்ய முடியலையே. முடியலையா? ஒற்றுமை என்ன ஒற்றுமை இல்ல சொல்லுங்க பாப்போம். எவன் குடியே எவன் கெடுக்கலான்னு அலைதாங்க. யாரு கெடுக்க? ஆமா. மாமியாரை பத்தி மருமக குறை சொல்ல. ஆமா. மருமகளை பத்தி மாமியார் குறை சொல்ல. வீட்டுக்குள்ளே இவ்வளவு போராட்டம் நடக்க. கணவனை பத்தி மனைவி சொல்ல. மனைவியை பத்தி கணவன் சொல்ல. சரி ரெண்டு பேரும் பத்தி பக்கத்து வரேன். நம்ம வீட்டுக்குள்ளே ஒற்றுமை இல்லையே, வேற எப்படி நம்ம எல்லாரும் ஒற்றுமையா வாழ முடியும்? நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒற்றுமை இருக்கணும். ஆமா. அண்ணன் தம்பியே ஒற்றுமை இல்லாம இருக்காங்களே. ஆமா. போன வாரம் எங்க வீட்டு பக்கத்துல அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை. சரி நல்லா கேளுங்க. இந்த பக்கம் 5 சென்ட் இடம், இந்த பக்கம் 5 சென்ட் இடம். சரி. மத்தியில ஒரு வரப்புல ஒரு மரம் நிக்கி கொடுக்காப்படி மரம். சரி. அண்ணன் எனக்கு தான் சொந்தங்க. சரி. தம்பி எனக்கு தாங்க. வெட்டுவோம் மரம் யா மரம் இல்ல. இங்கூடி 5 சென்ட் இடம், இங்கூடி 5 சென்ட் இடம். சரி. மத்தியில கொடுக்காப்படி மரம். அவன் எனக்குங்க இவன் எனக்குங்க. 2 பேரும் சண்டை போட்டு ஸ்டேஷனுக்கு போயாச்சு. சரி. கடையில வக்கீல பிடிச்சாச்சு. கோர்ட்டுக்கு போற வாரமா அலைதாங்க. சரி. இதுவரை 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. சரி. ஒரு ஆளுக்கு 2 லட்சம் செலவு. சரி. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. சரி. இந்த கொடுக்காவளி மரம் எவ்வளவு காணும் தெரியுமா? எவ்வளவு காணும்? வியாபாரி வெட்டினா 1500 ரூபா கொடுப்பான். மொத்தமே எவ்வளவுதான் கிடைக்கும்? 1500 தான் மரம் காணும். சரி. 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியாச்சு. 4 லட்சமே இடத்த விற்க வேண்டியதான். ஆமா, அதை விற்க தான் போறான். அப்ப அண்ணன் தம்பி என்ன ஒற்றுமை இருக்கு? அப்படி ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை ஆகாது. அப்படி சொல்லுங்க. ஆனா நாகராஜன நாயக்கண்ணியும் அப்படி அல்ல.
ஆண்டவனை நினைத்து ஒற்றுமையாக ஒரே நினைவாக தவம் இருக்காங்க. கண்களை மூடி பகவானை நோக்கி தவம் இருக்கிறார். பார்வதி ஏக்கு தவம் இருக்காங்கன்னு கேட்கா. சரி. உடனே பகவான் சிவபெருமான் சொல்கிறார். என்னம்மா சொல்கின்றார்? பார்வதி என்ன? இந்த நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய சரி இந்த நாகமூடி நாகராஜ மன்னனும் சரி நாகக்கண்ணி பெண்கொடியும் என்னை நினைத்து எதுக்காக தவம் இருக்கிறார்கள் உனக்கு தெரியுமா? எதற்கு தவம் இருக்கின்றார்கள் சுவாமி? அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் எப்படி சொல்கிறாள் தெரியுமா? எப்படியம்மா சொல்கின்றார்? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகமூடி ராஜா மன்னன் நாகக்கண்ணி பெண்கொடியும் ஏதி விளையாட குழந்தை செல்வ வேண்டும் என்று அடியில் வைத்து விளையாட முதலை செல்வம் வேண்டும் என்று ஏந்தி எடுப்பதற்கு ஏந்தும் பிள்ளை வேண்டும் என்று ஆண்டவனை தான் நினைத்து ஆண்டவனை தான் நினைத்து அவர் அருந்தவசி செய்வாரா? சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? அடியே பார்வதி சுவாமி ஆண்டவனை தான் நினைத்து அழகாக நினைத்து நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய யாரு நாகரமுடி ராஜமன்னனும் அந்த இருக்கானே நாகமுடி ராஜமன்னனும் நாகக்கண்ணி பெண்கொடியும் சரி குழந்தைக்காக என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக வேண்டி தவம் இருந்து வருகிறார்கள். மதலை செல்வம் வேண்டும் என்று என்னை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள். அங்க பாருங்க ஒரு பிள்ளைக்காக 2 பேரும் தவம் இருக்கான் பாருங்க. பாத்தியலா? என்ன செய்ய? இன்னும் ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள். ஒரு பிள்ளைக்காக தான் தவசி இருக்காவா? ஆமா. என்ன செய்ய? யாரு செய்ய? ஆமா நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியும். இப்ப பிள்ளை மருமா வந்தோடனே நட்டமா நின்னு மிதிக்கான். எங்க வீட்டு பக்கத்துல நடந்த உண்மை எல்லாரும் கேளுங்க. சரி. பெத்த தாயை பார்த்து கேட்கா, நாய பேய சனிய குரங்கு இருக்காத போ. பெத்த தாய் அப்படி கேட்கான். அப்படி ஏசக்கார் ஒரு பிள்ளை வேணும்னு நினைக்காங்களே. பொண்ணு கொடுத்த மாமியா டவுன் பஸ்ல இறங்கி வாரா, என் கொலை தெய்வமேனு கும்பிட்டு விடுதான். ஏன் பாய்ப்பே என்ன பிள்ளை என்ன குட்டி இருந்தாலும் ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கான் நாகமுடி ராஜமன்னே நாகக்கண்ணி. ஆமா நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கொடியும் என்னம்மா பகவானை தான் நினைத்து 12 வருட காலமாக சரி உங்களை நினைச்சு தவம் இருக்காங்க. ஆமா சரி அப்படி என்று சொல்லி ஆண்டவன் சிவபெருமானிடம் சரி அம்மை பார்வதியானவள் கேட்கிறாள். சரி உங்களை நினைத்து தானே தவம் இருந்து வருகிறாங்க. ஆமா என்ன நினைச்சுதான் தவம் இருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் கொடுக்கலாம் அல்லவா? ஏந்தி எடுப்பதற்கு ஏந்தும் குழந்தை கொடுத்தால் என்ன? என்ன கொஞ்சி விளையாட குழந்தை வரம் கொடுத்தால் என்ன? ஆமா மடியில் வைத்து விளையாட மதலை கொடுத்தால் என்ன? ஆமா அப்படி என்று சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். சரி நாகராஜனுடைய கணக்கேட்டையும் சரி நாகக்கண்ணி பெண்கொடிய கணக்கையும் பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. ஆமா 7 பிறவி உண்டு. போன ஜென்மத்துல என்ன பாவ புண்ணியம் செஞ்சிருக்கோமோ ஆமா அதுக்கு தக்கபடிதான் இந்த ஜென்மத்துல நமக்கு வாழ்க்கை அமையும். அப்படித்தான் கிடைக்கும். வில்லுக்காரங்க எல்லாம் இப்ப போன ஜென்மத்துல நாங்கெல்லாம் எப்படி பிறந்திருப்போம்? எப்படி பிறந்து கற்பனை பண்ணி பாருங்க. நாயா பிறந்திருப்போமோ? நீ நாயா பிறந்து என் தம்பி போனையா பிறந்திருப்பான். ஓ அங்க ரோட்ல நின்று சத்தம் போட்டோம், இப்ப மைக்கில சத்தம் போடும். எலி பிடிக்க அலைவா. அப்படியா? அப்ப ஒரு மனிதனுக்கு 7 ஜென்மம் உண்டு. சரி சரி அப்ப நாட்டு கணக்கு நாராயணர் தன் கணக்கு 7 உலக கணக்கு எழுதக்கூடிய கணக்க பிள்ளை யாரு? யாரு? சித்திரபுத்திர நயினாரா. சித்திர மாசம் சித்திரா பௌர்ணமியில மாவேந்திரி பசுவனுடைய வயிற்றில 7 எடுத்தாணியோடு பிறந்தவர் சித்திரபுத்திர நயினார். ஆமா பாவ கணக்கு எழுதுவாரு, புண்ணிய கணக்கு எழுதுவாரு. சரி அப்பேற்பட்ட கணக்க பிள்ளை நயினாரு. ஆமா நாம நினைப்போம் எந்த தப்பு செஞ்சாலும் யாருக்கும் தெரியாதுன்னுட்டு. ஆமா நம்ம கணக்கெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஆமா சரி அப்படியாக இந்த ஆண்டவன் சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறாள். என்னம்மா சொல்கிறார்? ஆண்டவ பகவானே என்ன உங்களை நினைத்து தவம் இருந்து வருகிறார்கள் அல்லவா? சரி அவர்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கொடுங்க. நீங்க தான் வரத்தை கொடுக்கணும் சுவாமி. அப்படி என்று சொல்ல சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் என்னம்மா நாகராஜனுடைய கணக்கேட்டையும் ஆமா நாகக்கண்ணி பெண்குடியா கணக்கையும் பார்க்கணும். அப்படியே ஏட்ட பரட்டி பார்க்கணும். அப்படி என்று சொல்லி சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து உடனே வரவழைத்து நாகராஜனுடைய கணக்கேட்டை பார்க்காங்க. ஏட்ட அப்படியே கணக்க பாக்குறாங்க. ஆமா சரி நாகராஜ கணக்கேட்டு எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அவன் முன்னே ஒரு ஜென்மத்தில் இந்த நாகமுடி ராஜமன்னன் அதாவது
வன வேடுவனாக பிறந்து வேடுவனாக பிறந்து செனமான்களை அம்பை கொண்டு அழித்திருக்கான். செனமான அம்பை கொண்டு வதம் செய்திருக்கிறான். ஆகையால் அவனுக்கு 7 ஜென்மத்துக்கும் ஏந்தும் குழந்தை கிடையாது. சரி, அவன் ஜாதகம் தான் அப்படி இருக்கட்டும். சரி, அந்த அம்மா இருக்காளே நாகக்கனி, அவ ஜாதகத்தை பாருங்க ஐயா. நாகக்கனி கணக்கெடுத்து பாருங்க. சீக்கிரம் பாருங்க, சீக்கிரம் பாருங்க. சரி, அப்படி என்று சொல்ல. ஆமா, நாகக்கனி எப்படி பிறந்திருக்கா? அவ ஜாதகம் எப்படி இருக்கு சொல்லுங்க பாப்போம். சரி, மருத்துவ குலத்தில் பிறந்து. ஆமா, மருத்துவ பெண்ணாக பிறந்து சிசு கொலை செஞ்சிருக்கா. அதாவது கருவுற்ற பெண்களுக்கு கருவ கலைக்கு கை மருந்து கொடுத்திருக்கா. ஆமா, அப்ப நல்ல புண்ணியாட்டி தான். உருவாயிருக்கும் பெண்களுக்கு உருமருந்தை கொடுத்து உருவை கலைத்திருக்கா. யாரு? இந்த நாகக்கனி பெண் கொடியா? சரி, ஆமா. அதனால என்னாச்சு? அப்படி என்று சொல்ல. சரி, உடனே ஆண்டவன் சிவபெருமானிடம் என்னம்மா அம்மை பார்வதியால் கேட்கிறார். எப்படி கேட்கிறா? என்னதான் தப்பு செஞ்சாலும் மனுஷங்கிறவன் தப்பு செய்தானே செய்வான். ஒரு தவறு செஞ்சதான் செய்வான். அத மன்னிக்கணும்ல. மன்னிப்பது நீங்க தானே, தெய்வம் தானே. மன்னிக்கிறது தானே கடவுள். தவறு செய்வது மன்னிப்ப இயல்பு. ஆமா, அதை மன்னிப்பது தெய்வத்துடைய குணம். ஆமா, ஆமா. சரி, அப்படி என்று சொல்ல. ஆமா, உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி நாகராஜனுடைய நாகக்கண்ணி கணக்கட்டையும் பார்த்து விட்டு உடனே அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். பார்வதி என்ன சொல்றா? பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும். கட்டாயம் நீங்க கொடுக்கணும். நாகமுடி ராஜனுக்கு நாடாள பிள்ளை கொடுக்கணும். சரி, அந்த மன்னனுக்கு ஏற்ற மதலைய கொடுக்கணும். கட்டாயம் பிள்ளையை கொடுக்கணும். கொஞ்சம் விளையாட குழந்தை கொடுக்கணும்னு சொல்லி. ஆமா, பார்வதி என்னலாமா சொல்கிறார்? பார்வதி என்னமா சொல்கிறாள்? ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். எப்படி? ஆண்டவனே பகவானே, பகவானே வந்திருக்கும் சங்கரனே, சங்கரனே ஈஸ்வரனே, இறையோனே, இறையோனே, நாகராஜை நாகக்கன்னியா, நாகக்கன்னி, 2 நல்ல பேர்களுக்கும் கொஞ்சியது விளையாட குழந்தை செல்வம் கொடுக்க வேணும். மடியில் வைத்து விளையாட மதலை செல்வம் கொடுக்க வேண்டும். ஏந்தி எடுப்பதற்கு ஏதும் பிள்ளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஈஸ்வரியும் இன்பமுடன் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆண்டவரும் யாரு சொல்வார்? சிவபெருமானிடம் என்னம்மா அம்மை பார்வதியானவள் சொல்கிறாள். பார்வதி என்ன சொல்கிறாள்? ஆண்டவா பகவானே. என்ன பார்வதி? ஆண்டவா பரம்பொருளே. என்னம்மா? நீங்கள் கண்டிப்பாக சரி நாகராஜனுக்கு நாகக்கண்ணி பெண் கொடிக்கும் இந்த 2 பேர்களுக்கும் ஏந்தி எடுப்பதற்கு ஏந்து பிள்ளை கொடுக்க வேண்டும். சாதப்படி பிள்ளை இருக்கோ இல்லையோ உங்களை நோக்கி 12 வருஷமா தவம் இருந்திருக்கான் பாத்தியடா. வேலை செஞ்சவனுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆமா, பாடுபட்டவனுக்கு பலனை கொடுக்கணும். ஆமா, உழைத்தவனுக்கு ஊதியம் கொடுக்கணும். ஆமா, அதனால உங்களை நோக்கி தவம் இருந்ததுக்கு எப்படியாவது ஒரு பிள்ளை வரத்தை கொடுங்கன்னு பார்வதி அடம் பிடிக்கிறார். ஆமா, சரி ஏந்தி எடுப்பதற்கு ஏந்து பிள்ளை கொடுக்க வேண்டும். கையில வச்சு விளையாட ஒரு கை குழந்தை கொடுக்கணும். மடியில் வைத்து விளையாட மதலை செல்வம் கொடுக்க வேண்டும். கட்டாயம் கொடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். பார்வதி அப்படியே எடுத்து சொல்கிறார். இப்பவும் பாருங்க எப்படி இந்த அம்மை பார்வதியானவள் இந்த பார்வதி இருக்காளே கைலாசத்துல பரப்படும் போது என்ன சொன்னா? உங்க பின்னால வரும்போது ஒரு வார்த்தை நான் வாய் தரேன்னு பேச மாட்டேன்னு சொன்னா அது நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். ஆமா, ஆட்டோமேட்டிக் ரிலீஸ் ஆயிரும். சரி, அதனால வாய் வந்து கிடக்காது. அது வாய் இருக்காது. போடுன்னு இருக்கும் வாய். கரெக்ட். ஆமா. ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். இந்த பார்வதி என்ன சொல்கிறார்? நாகராஜன் நாகக்கண்ணி பெண் கொடிக்கும் ஆமாமா 2 பேருக்கும் நீங்க மதலை செல்வம் கொடுக்க வேண்டும் என்று சொல்ல தாயம் பிள்ளை வரத்தை கொடுக்க வேண்டும் சொல்ல உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறார். என்னமா சொல்கிறார்? அடியே பார்வதி சுவாமி, நான் பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. என்னால கொடுக்க முடியாது. நீ வேணா பேய் 2 பேர்களுக்கும் பிள்ளையாக பிற. நீரே போய் குழந்தையா பரப்போன்னு சொன்னார். அட்டகாளி 8 பேரா ஆதி பராசக்தி பிறக்க வேண்டும். சந்தி மாறி அம்மையாக சிவகாமி பிறக்க வேண்டும். நீ போய் பிறக்க வேண்டும். முப்பிடாதி அம்மையாக ஆதி சக்தி பிறக்க வேண்டும் என்று பகவான் எப்படிலாம் சொல்றாரு? எப்படி சொல்கிறாரு? ஆண்டவன் பகவான் அம்மை பார்வதியிடம் சொல்லும்போது என்ன விதமாலாம் சொல்கிறாள் தெரியுமா? என்னமா சொல்கிறார்? ஆதிசக்தி இடமதியில ஆண்டவன் சிவபெருமான் அம்பிகைய பார்வதிய பதங்க 8 பேரா ஆதிசக்தி பிறக்க வேண்டும். அண்ணன் தங்கை பார்வதியால்
பார்வதியே காளியாக பிறக்க வேணும் என்று சொல்லி ஈஸ்வரனும் இன்பமுடன் சொன்ன போது அந்த வார்த்தை காதில் கேட்டு ஆதிசக்தி யாரு சொல்வா சிவபெருமான் சரி அம்மை பார்வதியிடம் சொல்கிறார். என்னம்மா சொல்கிறார்? அடியே பார்வதி, சுவாமி நீ வேணா போய் ஆமா அக்கா தங்க 8 பேராய் நீ போய் பிற. ஏன்னா என்னால வரம் கொடுக்க முடியாது, ஜாதகப்படி பிள்ளை வரதுக்கு இடம் இல்ல. ஆமா, நீ ஓ அம்சத்துல போய் நீனா பிள்ளை பிறந்துக்க, சந்தி மாரியா பிறந்துக்க, மாரியம்மா காளியம்மா பிறந்துக்க போ என்று சிவபெருமான் சொன்னார். ஆமா, அட்டகாளியாக நீ பிறக்கணும். ஆமா, சந்தி மாரியா பிறக்கணும். ஆமா, முப்பீடு ஆதியா பிறக்கணும். ஆமா, இன்னும் யாரெல்லாம் பிறக்கணும்? வடக்குத்தியா நீ பிறக்கணும். சரி, தங்கம்மாளா நீ பிறக்கணும். உச்சி மகாலியா நீ பிறக்கணும். நீ தான் பிறக்கணும். சந்தன மாரியா நீ பிறக்கணும். சக்தி பிறக்கணும் நீ. ஆமா, சரி. அப்படி என்று சொல்லி கண்ணன் தங்கை பார்வதியாக சரி நீ காளியாக பிறவி செய்ய வேண்டும் என்று சொல்ல சரி உடனே அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். பார்வதி பகவானிடத்தில் என்ன சொல்கிறார்? நான் திருவண்ணாமலையில் அண்ணாமலை நாதருக்கு சரி உண்ணாமலையா இருக்கேன். உண்ணாமலையாக திருவண்ணாமலையில இருக்கிற இந்த பார்வதி நான் தான். ஆமா, சரி. குற்றாலநாதருக்கு குற்றாலத்துல குழல்வாய் மொழியா நான் தான் இருக்கேன். குற்றாலநாதரா நீங்க இருக்கிய, குழல்வாய் மொழியா நான் இருக்கேன். ஆமா, சரி. தென்காசி டவுனதில தென்காசி நகரத்துல காசி விஸ்வநாதரா நீங்க இருக்கீங்க. ஆமா, சரி. விசாலாட்சியா நான் இருக்கேன். பார்வதி நான் இருக்கேன். நெல்லை டவுன்ல என்னது நெல்லையப்பரா நான் இருக்கேன். காந்திமதியா நீ இருக்க. ஆமா, அப்படி என்று சொல்ல சரி இனி போய் நான் எப்படி பிறக்க முடியும்? அதனை கேட்க. மலையரசனுக்கு மகளாக பிறந்தது நான் தான். அதியரசனுக்கு பிள்ளையா பிறந்தது நான் தான். மறுபடியும் போய் நீங்க அட்டகாளி 8 பேரை பிறக்க சொன்னா எப்படி பிறக்க முடியும்? சரி, அப்படி என்று சொல்ல சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சொல்கிறான். என்னம்மா? அடியே பார்வதி, என்ன பகவானே, நீதான் போய் கண்ணன் தங்கை பார்வதியாக அட்டகாலி 8 பேராய் பிறக்க வேண்டும். யாருன்னா? நீதான் பிறக்கணும். அப்படியா? ஆமா. ஆண்டவா, என்ன போய் அட்டகாலியா பிறக்க சொல்லுதீங்களே? என்ன, நான் யாருடைய வயிற்றிலே இதுவரைக்கும் நான் கருவாகி உருவாகி இந்த பார்வதி நான் பிறந்திருக்கேனா? இல்லையே. பிறகு எப்படி போய் நான் பிறக்க முடியும்? அடியே பார்வதி, என்ன? உடனே ஆண்டவன் சிவபெருமானிடம் அம்மை பார்வதியானவள் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? நான் கருவாகி உருவாகி பிறக்க மாட்டேன். நாகராஜன் கருநாகமாகவும் நாகக்கண்ணி சென்னாகமாக வடிவம் கொண்டு 41 நாள் வரைக்கும் சரி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் சரி மத்தியிலே திரை வளர்த்து இந்த பார்க்கடல் சன்னதியிலே பளிங்கு வர்ண பாறையில மறையோனை தான் நினைத்து ஆண்டவன் என்னை நினைத்து 41 நாள் வரைக்கும் சரி இருந்து தவம் செய்ய வேண்டும். அப்படி தவம் இருந்தால் சரி ஒரு 8 முட்டை நான் பிறந்திடும். 41 நாளில நல்ல செவ்வாய்க்கிழமையில 8 முட்டை பிறக்கும். ஆமா, சரி. அந்த 8 நல்ல முட்டையில சரி அட்டகாலி 8 பேரை நான் போய் பிறக்கேன். நீங்க போய் பிறப்பீங்க. ஆமா, சரி. அப்படி என்று சொல்ல சரி உடனே ஆண்டவன் சிவபெருமான் சரி நாகராஜனை அழைக்கிறார். நாகராஜனை அழைக்கணும். வாடா வாடா நாகராஜா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆமா, கடியத்தமும் செய்ய வேண்டாம், கடவுள் வந்திருக்கேன். ஆமா, அப்படின்னு எப்படி சொல்ல போறாரு? ஆண்டவன் சிவபெருமான் சரி நாகராஜனை அழைக்கிறார். எப்படி அழைக்கின்றார்? எப்படி அழைக்கிறாள் தெரியுமா? எப்படி அம்மா? வாடா வாடா நாகராஜா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. ஆண்டவனை தான் நினைத்து அருந்த வாசி செய்ய வேண்டாம். ஈசனை தான் நினைத்து இருந்து தாவம் செய்ய வேண்டாம். பகவானும் வந்திருக்கேன், கௌசுதனை வாரும் என்று சொல்லி ஈஸ்வரன் இன்பம் மூட சொன்ன போது அந்த வார்த்தை காது கேட்டு நாகராஜன் ஓடி வாரான். உடனே ஆண்டவன் சிவபெருமான்
சரி. நாகராஜனை அழைத்து அடியே நாகராஜா சுவாமி நீ கடியதவும் செய்ய வேண்டாம். வேண்டவே வேண்டாம். பகவான் நான் வந்திருக்கேன். இந்த பரமசிவமே உன்னை பார்க்க வந்திருக்கேன். நீ அருந்தவசு செய்ய வேண்டாம். இந்த ஆண்டவனே வந்திருக்கேன்டா. அப்படி என்று சொல்லி சரி. ஆண்டவன் சிவபெருமான் நாகராஜனை வரவழைத்து உடனே வரவழைத்து குழந்தை வரத்தை கொடுக்கிறார். ஓ குழந்தை வரத்தை கொடுக்காரு பரமசிவா. உடனே நாகராஜன் ஐயா குழந்தை வர கிடைத்ததென்று எப்படி வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா வருகிறான்? நாகராஜன் ஆக கேள்முடானை வந்தல்லோ குழந்தை வர கிடைத்தது மகிழ்ச்சியுடன் வந்தல்லோ ஈஸ்வரன இறையோ குழந்தை வரம் தான் கொடுத்தா படியலாக்கும் பகவான் பாலம் வரம் தான் கொடுத்தா என்று சொல்லி பாருவர் நாக கண்ணி பெண் கோடியும் இரண்டு நல்ல வியார்களும் மனதுக்குள்ள எண்ணூறான் ஈஸ்வரன இறையோ ஈஸ்வரன இறையோ ஏந்து பிள்ளை தான் கொடுத்தா நாகலோக பட்டணத்தில் ஆண்டு வரக்கூடிய நாக கூட்ட தலைவராக நாகமுடி ராஜமன்னன். இந்த நாகமுடி ராஜமன்னனுக்கு ஆண்டவன் சிவபெருமான் குழந்தை வரத்தை கொடுத்தார். குழந்தை வரத்தை சொல்லி கொடுத்தார். உடனே நாகராஜன் நாகக்கண்ணி பெண்கோடியிடம் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்? அடியே நாகக்கண்ணி பெண்கோடியா என்னங்க ஆண்டவன் பகவான் சரி நமக்கு ஏந்து பிள்ளை வரம் கொடுத்தார். என்ன வரம் தந்துட்டாரோ? ஆமா. கையில என்னமோ வச்சிருக்கல தீர்த்தமாய் தெரியுது. ஆமா. இப்ப தீர்த்தமும் தெரியுது தந்திருக்காரோ? ஆமா. சரி ஈஸ்வரனே என்ன ஐயா நமக்கு ஏந்து பிள்ளை வரம் கொடுத்திருக்கிறார். ஓ குழந்தை வரத்தை தந்துட்டாரு. ஆமா. நம்மளை எப்படி தவம் இருக்க சொன்னாரு? எப்படி இருக்க சொன்னாரு? எப்படி சொன்னாரு? உடனே ஆண்டவன் சிவபெருமான் நாகராஜனை வரவழைத்து சரி 41 நாள் வரைக்கும் 41 நாள் வரைக்கும் மத்தியிலே திரைவளைத்து மறையோனை தான் அழைத்து ஆண்டவா என்ன நான் என்ன வடிவம் எடுத்து தவம் இருக்கணும்? நாகராஜன் கருநாகமும் ஓ நான் கருநாகமா இருக்கணும். நாகக்கண்ணி பெண்கொடியால் சரி சென்னாகமும் வடிவம் கொண்டு ஓ நாங்க ரெண்டு பேரும் கருநாகமும் சென்னாகமாக வடிவம் எடுக்கணும். ஆமா. சரி எப்படி தவம் இருக்கணும்? பார்க்கடல் தன்னதில பளிங்கு வர்ண பாறையில சரி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்காமல் ஓ நாங்க ரெண்டு பேரும் பார்க்காம 41 நாள் வரைக்கும் சரி மறையோனை தான் நினைத்து சரி மத்தியிலே திரைவில் எடுத்து திரைய போட்டு 41 நாள் வரைக்கும் தவம் இருக்கணும். சரி 41 நாளையில் நல்ல செவ்வாய்க்கிழமையில என்ன சாமி நடக்கும்? 8 முட்டையானது பிறந்திடும். ஓ சென்னாகம் திருவயிற்றிலே 8 முட்டை பிறக்கும். ஆமா. சரி அந்த 8 முட்டையில சரி உனக்கு 8 குழந்தையானது பிறக்கும் என்று சொல்ல சுவாமி 8 குழந்தை கிடைக்குமா எனக்கு? 8 குழந்தை கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் சுவாமி. ஆமா. சரி அப்படி என்று சொல்லி சரி ஆண்டவன் சிவபெருமான் வரத்தையும் கொடுத்து விட்டார். சரி உடனே நாகராஜ மன்னன் எப்படி தவம் இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி அம்மா தவம் இருக்கின்றார்கள்? நாகமுடி ராஜ மன்னன் நாகராஜன் சென்னாகம் நாகக்கண்ணி சென்னாகம் இரண்டு பேரும் வடிவம் கொண்டு மத்தியில திரைவளத்து மறையோனை தான் நினைத்து 41 நாள் வரைக்கும் தவம் இருக்க 41 நாளிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே சென்னாகம் திருவயிற்றிலே 8 முட்டை பிறக்க ஆமையா அந்த 8 முட்டைகளை நாகராஜன் அடைகாக்க 41 நாளிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே யார் யாரெல்லாம் வந்து பிறக்க போகின்றார்கள் அம்மா? யார் அம்மா பிறக்க? ஒன்னாவது முட்டையில சந்திமாரி தான் பிறந்தார். சந்திமாரி. இரண்டாவது முட்டையில உப்பிடாதி தான் பிறந்தார். மூணாவது முட்டையில கடக்குட்டியால் தான் பிறந்தார். நாலாவது முட்டையில சந்திரமாரி தான் பிறந்தார். ஆறாவது முட்டையில வடக்குட்டியால் தான் பிறந்தார். ஏழாவது முட்டையில தங்கம்மாளும் தான் பிறந்தார். ஏழாவது முட்டையில உச்சி மகாளி தான் பிறந்தார். எட்டாவது முட்டையில அட்டகாளி தான் பிறந்தார். ஆடுவாளாம் பாடுவாளாம் ஆதாளி போட்டு வாராம். வேலை நல்ல வேலை ஐயா விளையாடு இருசமயோ மஞ்சன முகத்தழகி மயிருண்ட கண்ணழகி உன்ன போல தெய்வத்தையும்
போடு 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 உலகத்தில பார்த்ததில ஏன் அம்பிகையா சதன மாறியா ஏன் வேலை நல்ல வேலையம்மா ஏன் விளையாடு இரு சமயம் ஏன் அப்பு நல்ல சடையலகியா ஏன் ஹரிராமன் தங்கையுமா ஏன் வெள்ளி சவா விரதக்காரிய ஏன் வேப்பிலைக்கு சொந்தக்காரிய ஏன் அம்பிகையா சந்தன மாறிய ஏன் ஒன்னாவது கலசத்தில ஏன் சந்தன மாறி தான் பிறந்தாள் ஏன் இரண்டாவது கலசத்தில ஏன் முப்பிடாதி தான் பிறந்தாள் ஏன் மூணாவது கலசத்தில ஏன் உச்சி மங்காளி தான் பிறந்தாள் ஏன் நாலாவது கலசத்தில ஏன் வடக்குத்தியா தான் பிறந்தாள் ஏன் ஐந்தாவது கலசத்தில ஏன் சந்தன மாறி தான் பிறந்தாள் ஏன் ஐந்தாவது கலசத்தில ஏன் தங்கம்மாளும் தான் பிறந்தாள் ஏன் எட்டாவது கலசத்தில ஏன் அட்டகாளி தான் பிறந்தாள் ஏன் உச்சியில விருத சடை ஏன் உலகமெல்லாம் நீராட ஏன் கலக்கடல்ல விழுந்த சடை ஏன் கலக்கடலும் நீராட ஏன் கலக்கடல்ல விழுந்த சடை ஏன் கலக்கடலும் நீராட ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் ஆடுவாளாம் பாடுவாளாம் ஏன் ஆதாளி போட்டு வாரா ஏன் வெள்ளி பரம்பு கையிலெடுத்து ஏன் விளையாடி வருவாளா ஏன் திரிசூலத்தை கையிலெடுத்து ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் கூடியிருக்கும் மக்களுக்கு ஏன் கோடி வரம் கொடுப்பா போடுங்கம்மா ஒரு குலவை ஏன் பொன்னான மணிக்குலவை ஏன் முக்கா மூணு பேரும் ஏன் முதக்குலவை போடுங்கம்மா ஏன் வேலை நல்ல வேலையம்மா ஏன் விளையாடு இரு சமயம் ஏன் அப்பு நல்ல சடையலகி ஏன் ஹரிராமன் தங்கையுமா ஏன் மூன்று முகம் கொண்டவளா ஏன் முப்பிடாதி ஓடி வாரா ஏன் வாராளா ஏன் வடக்கிருந்துமே வாராளா ஏன் அப்பு நல்ல சடையலகி ஏன் ஹரிராமன் தங்கையுமா வந்தாச்சு வீரப்பல்லா விரிச்சடையா கொலவு போடுங்க வந்தாச்சு தாடும் தலைமுடியா ஏன் கோரப்பல்ல கோரவாயா ஏன் கோபால தங்கையுமா ஏன் ஆடுவாளா மாடுவாளா ஏன் ஆதாளி போட்டு வாரா ஏன் திரிசூலத்தை கையிலெடுத்து ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் ஆடுவாளா பாடுவாளா ஏன் குழந்தையில்லா மக்களுக்கு ஏன் குழந்தை வரம் கொடுப்பாளா ஏன் அக்கா தங்க 8 பேரும் ஏன் ஆவேசமா வாராளா ஏன் நாக வந்து குடை பிடிக்க ஏன் நல்ல பாம்பு தாளாட்ட பாம்பு ஏன் பிரம்பு கையிலெடுத்து ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் திரிசூலத்தை கையிலெடுத்து ஏன் விளையாடி வருவாளா ஏன் ஆடுவாளா பாடுவாளா ஏன் ஆதாளி போட்டு வாரா ஏன் வேப்பிலைய கையிலெடுத்து ஏன் விளையாடி வருவாளா ஏன் போடுங்கம்மா ஒரு குலவை ஆனா மணிக்குலவை ஏன் முக்கா மூணு பேரும் ஏன் முதக்குலவை போடுங்கம்மா ஏன் சந்தன வாசக்காரி ஏன் சாந்தன ரூபக்காரி ஏன் கூடியிருக்கும் மக்களுக்கு ஏன் கோடி வரம் கொடுப்பா ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் மஞ்சன முகத்தழகி ஏன் மயூருண்ட கண்ணழகி ஏன் கத்தரிப்பு கண்ணழகி ஏன் முருங்கக்கா சடையழகி ஏன் உன்ன போல தெய்வத்தையும் ஏன் உலகத்தில பார்த்ததில்ல ஏன் அம்பிகையா சந்தி மாறி ஏன் ஆடுவாளா பாடுவாளா ஏன் ஆதாளி போடுவாளா ஏன் வேலை நல்ல வேலையம்மா ஏன் விளையாடு இரு சமயம் ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் வேலை நல்ல வேலையம்மா ஏன் உச்சியில விழுந்த சடை ஏன் உலகமெல்லாம் நீராட ஏன் வடக்கு நல்ல விழுந்த சடை ஏன் வடகடலும் நீராட ஏன் கிழக்கு நல்ல விழுந்த சடை ஏன் கிழக்கடலும் நீராட ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் கூடியிருக்கும் மக்களுக்கு ஏன் கோடி வரம் கொடுப்பா ஏன் திரிசூலத்தை கையிலெடுத்து ஏன் அம்பிகையா சந்தன மாறி ஏன் அக்கா தங்க 8 பேரும்
முடியா அம்பிகையா சந்தன மாறி சந்தி மாறி ஆடுவாளா பாடுவாளா பாடுதாளே ஆதாளி போட்டு வாரா போடுதாளே வெள்ளிச்சவா விரதக்காரி விரதக்காரி வேப்பிலைக்கு சொந்தக்காரி சொந்தக்காரி குழந்தை இல்லா மக்களுக்கு குழந்தை வரும் கொடுப்பாளா கொடுப்பாளா எலுமிச்சத்தை கையில் எடுத்து அம்பிகையா சந்தி மாறி சந்தி மாறி ஆடுவாளா பாடுவாளா பாடுதாளே போடுங்கம்மா ஒரு கொலவை ஒரு கொலவை பொண்ணான மணிக்கொலவை மணிக்கொலவை முக்கா முக்கா மூணு பேரும் கொலவை போடுங்கம்மா போடுங்கம்மா கொலவை இட்ட மக்களுக்கு மக்களுக்கு கோடி வாரம் கொடுப்பா வரம் கொடுப்பா அம்பிகையா சந்தி மாறி சந்தி மாறி உன்ன போல தெய்வத்தையும் தெய்வம் உலகத்தில பார்த்ததில்ல மஞ்சள் முகத்தழகி கையிருண்ட கண்ணழகி முருங்கக்கா சடையழகி கத்தரிப்பு கண்ணழகி அம்பிகையா சந்தி மாறி அக்கா தங்க 8 பேரும் ஆவேசமா வருவாளே திரிசூலத்தை கையில் எடுத்து கப்பறையா மறுகையில வேப்பிலையா ஒரு கையில வெள்ளிச்சவா வரதக்காரி அடி 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 சொந்தக்காரி ஆடுவாளா பாடுவாளா பாடுதாளே ஆதாளி போட்டு வாரா பாடுதாளே அம்பிகையா சந்தி மாறி உச்சியில விழுந்த சடை உலகம் எல்லாம் நீராட கிழக்க நல்ல விழுந்த சடை கிழக்கடலும் நீராட வடக்கு நல்ல விழுந்த சடை வடக்கடலும் நீராட அப்பு நல்ல சடையழகி அரிடாமன் தங்கையுமா சிங்கமுக வாகனத்தில் வார அம்பிகையா சந்தி மாறி ஆடுவாளா பாடுவாளா பாடுதாளே ஆளாளி ஓட்டு வாரா போடுங்கம்மா ஒரு கொலவை பொன்னான மணி கொலவை கொலவை இட்ட மக்களுக்கு கோடி வாரம் கொடுப்பார் அப்பு நல்ல சடையழகி அப்பு நல்ல சடையழகி சந்தி மாறி ஹரி ராமன் தங்கையம்மா சடையழகி அவ கோலக்காரி சாலக்காரி கோபாலன் தங்கையம்மா அவ உடுக்கெடுப்பா பெரம்பெடுப்பா அவ உள்ள கூறி சொல்லிடுவா நம்பி வந்த மக்களுக்கு இந்த அம்மையான சந்தி மாறி கேட்ட வரும் கொடுத்திடுவா கும்பிடும் மக்களுக்கு சந்தி மாறி கோடி வரும் தான் கொடுப்பா மக்களுக்கு தங்கையுமா வாசக்காரி வீரப்பல்லா விரிச்சடையா விரித்தாடோ தலைமுடியா விரிசடையா அம்பிகையா சந்தி மாறி கூடி இருக்கும் மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பா அம்பிகையா சந்தன மாறி கூடி இருக்கும் மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பா உச்சியில விழுந்த சடை உலகம் எல்லாம் நீராட அப்பு நல்ல சடையழகி வடக்கு நல்ல விழுந்த சடை வடகடலும் நீராட விழுந்த சடை அப்பு நல்ல சடையழகி அம்மையான சந்தன மாறி அம்மையான சந்தி மாறி விளையாடி வாராளே சந்தி மாறி விளையாடி வாரா கோலக்காரி சாலக்காரி கோபாலன் தங்கையம்மா கோபாலன் தங்கையம்மா வீரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகம்மா கோலக்காரி சாலக்காரி கோபாலன் தங்கையம்மா அவ கும்பிடும் மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பாளே
மக்களுக்கு கோடி வரம் கொடுப்பாளே நம்பி வந்த மக்களுக்கு நன்கொடையை கொடுத்துடுவா வந்த மக்களுக்கு நல்ல வரம் கொடுப்பாளே நாகம் வந்து கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட நாகம் கொடை பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட அப்பு நல்ல சடை இலகி அரிராமன் தங்கையுமா அப்பு சடை இலகி அரிராமன் தங்கையுமா வெள்ளி செவ்வா வரதக்காரி வேப்பிலைக்கு சொந்தக்காரி வரதக்காரி வேப்பிலைக்கு சொந்தக்காரி ஒரு கையில வேப்பிலைய மறுகையில கப்பறையா ஒரு கையில வேப்பிலையா மறுகையில கப்பறையா குழந்தையில மக்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவா குழந்தை வரம் மக்களுக்கு குழந்தை வரம் கொடுத்திடுவா சந்தன மாறி ஆடுவாளா பாடுவாளா வேலை நல்ல வேலையம்மா விளையாடு சமயம் வேலை நல்ல வேலையம்மா விளையாடு சமயம் உன்ன போல தெய்வத்தையும் உலகத்தில பார்த்ததில்ல நீனம் தன்னானே தனத்தானே நாடினம் தன்னானே ஏ தந்தன்னானினம் தன்னானே ஏ தந்தன்னானினம் தன்னானே தன்னை தன்ன நாடினம் தன்னானே ஆலேலங்குமி ஆலேலோ அம்மன் பிறந்ததா அயோத்தி அம்மா சடை பிறந்ததா சதுரகிரி அம்மா சடை பிறந்ததா சதுரகிரி சடை பிறந்ததா சதுரகிரி பிறந்ததா வேதகிரி அம்மா விளையாட வந்ததா நம்ம ஊரு கொலவை போட்டு கும்மியடி அம்மா வட்ட வட்ட சிறு பொட்டலில ரெண்டு வாலிப பெண்களும் தட்டோட அம்மா வாலிப பெண்களும் தட்டோட வாலிப பெண்களும் தட்டோட தங்க தட்டில் உள்ள பத்திர காலிக்கு தங்க சரம்பள்ளி கொத்தோட ஆலேலங்குமி ஆலேலோ ஆலேலங்குமி ஆலேலோ அம்மா தட்டி தட்டி குழல் ஆயிரமா தங்க தட்டாத குழல் ஆயிரமா தங்க தட்டாத குழல் ஆயிரமா அம்மா தங்க தட்டில பத்திர காலிக்கு தண்ணி கிணத்துல வேடிக்கையா ஆனந்த கும்மிய தோழி பெண்ணே அம்மா கோட்டைக்குள்ள ரெண்டு வேப்ப மரம் அது கொத்தளம் பூக்கும் ஆயிரம் பூவா கொத்தாக பூக்கும் ஆயிரம் பூ கொத்தளம் பூக்கும் ஆயிரம் பூவா கொத்தாக பூக்கும் ஆயிரம் பூ கொண்ட பெருத்தவ மூப்பு ஈடாதிக்கு கொண்டு வந்த கொட மல்லிகை பூவா ஆலேலங்குமி ஆலேலோ